கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கேபிஐ க்ரீன் எனர்ஜி. ஸோ இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி ஏன் மல்டி பேக்கர் ஆகும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸால் தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து மல்டி பேக்கர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன், இவங்க இருக்கிற செக்டார் வந்து க்ரீன் எனர்ஜி. ஸோ வேர்ல்டு வைடாகவே எல்லாருமே க்ரீன் எனர்ஜியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதில் இந்தியாவும் விதிவிலக்கு இல்லை. ஸோ இவங்க இவங்க க்ரௌத் பாத்தில் இருக்கிற ஒரு செக்டாரில் இருக்காங்க. ஸோ ரெண்டாவது, இந்த கேபிஐடி டெக்னாலஜியிலேருந்து டீமர்ஜர் ஆனதான் கேபிஐ க்ரீன் எனர்ஜி. ஸோ இவங்களோட நிர்வாகமும் ஒரு நல்ல நிர்வாகம். ஸோ மூணாவது, இவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் இதுக்கு முந்தைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பீட் பண்ணி தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் மட்டும்தான் ஸ்லைட்லி டவுன் ஆகிருக்கு. ஸோ மற்ற எல்லா குவார்ட்டர்லிலையும் ஒன்று பீட் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சேல்ஸு மட்டும் கிடையாது, இவங்களோட ப்ராஃபிட்டும் இதே மாதிரி தான். ஸோ இதுக்கு முந்தைய குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டை வந்து பீட் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 2 இல்லை 3 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட லாபம் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லைட்லி டவுன் ஆகிருக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தோம்னா இவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதில்ல. ஸோ டிவிடெண்ட் கொடுக்காதது இந்த ஸ்டாக்ஸுக்கு எப்படி பலம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டிவிடெண்ட்டுன்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்தோம், ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா அந்த கம்பெனியில் வந்து அது ஒரு செலவு கணக்கு தான் வரும். ஸோ இவங்க அந்த பணத்தையும் மறுபடியும் கம்பெனியோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறாங்க. நான் இதையும் இந்த கம்பெனிக்கு ஒரு சாதகமான அம்சமாகவே நான் பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த கம்பெனிக்கு பார்த்தோம்னா ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ இந்த கேபி க்ரீன் எனர்ஜியோட ப்ரமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45% ஸ்டேக்கை வந்து ஃப்ளெஜ் பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டால் இது வந்து அவங்களோட, அதாவது கேபி க்ரீன் எனர்ஜி இந்த ஸ்டாக்கோட வளர்ச்சிக்காக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் க்ரோத்தில் இருக்குது. ஸோ ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் கூட நம்ம அவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்காக ஒரு வேளை வச்சுருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். நான் தேடி பார்த்தேன், என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. எதுக்காக ப்ரமோட்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை அதாவது அவங்களோட ஸ்டேக்கை வந்து ஃப்ளெஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்த்தோம்னா இது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றது எல்லாமே இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. கேபிஐ க்ரீன் எனர்ஜியோட மார்க்கெட் கேபிட்டல்னு பார்த்தோம்னா 12,259 கோடி. ஸோ பிஇ வந்து 75.7, ஆர்ஓசிஇ 21.6, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 1017 ரூபா, புக் வேல்யூ 69.3, ஸோ ஆர்ஓஇ 29.6. ஸோ டிவிடெண்ட் வந்து 0.5% கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 5. ஸோ இதில் பிஇ பார்த்தோம், அதாவது ஆர்ஓஇ சூப்பராக இருக்குது, புக் வேல்யூயும் டீசெண்டாக இருக்குது. ஸோ ஆனால் பிஇ மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இந்த பிஇ வந்து இந்த ஸ்டாக்கோட க்ரோத்தை பாதிக்காது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நம்ம கேபிஐ க்ரீன் எனர்ஜியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ மார்ச் 2021 இதோட விற்பனைன்னு பார்த்தோம்னா 48 கோடி. அதுக்கப்புறம் ஜூன் 2021 35, செப்டம்பர் 2021 57, டிசம்பர் 2021 62 கோடி, மார்ச் 2022 75 கோடி, ஜூன் 2022 122 கோடி, செப்டம்பர் 2022 160 கோடி, டிசம்பர் 2022 179 கோடி, மார்ச் 2023 182 கோடி, ஜூன் 2023 189 கோடி, செப்டம்பர் 2023 215 கோடி, டிசம்பர் 2023 330 கோடி. இப்போ
இப்போது லாஸ்ட்டாக வந்த மார்ச் 2024 289 கோடி ஸ்லைட்லி டவுன் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 2 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் மட்டும் ஸ்லைட்லி டவுன். ஸோ இவங்களோட சேல்ஸ் மட்டும் கிடையாது, என்ன கேட்டால் ப்ராஃபிட்டும் இதே போல தான் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே தான் போயிருக்கு. ஸோ உங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே 17 கோடி, 8 கோடி, 12 கோடி, 13 கோடி, 10 கோடி, 22 கோடி, 21, 34, 32 கோடி, 33, 35, 51, இப்போ லாஸ்ட்டில் 2023 43 கோடி. இப்படி இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டிபேகர் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம இந்த ஸ்டாக்கோட பாரோவிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட ரிசர்வ்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ கேபி க்ரீன் எனர்ஜியோட சேல்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம். அதாவது மார்ச் 2019 34 கோடியாக இருந்துச்சு, மார்ச் 2020 59 கோடி, மார்ச் 2021 102 கோடி, மார்ச் 2022 230 கோடி, மார்ச் 2023 644 கோடி, மார்ச் 2024 1024 கோடி. இப்படி கேபி க்ரீன் எனர்ஜியோட சேல்ஸு ஒவ்வொரு இயரும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 34 2019 34 கோடியாக இருந்த இந்த கேபி க்ரீன் எனர்ஜியோட சேல்ஸு இன்றைக்கி 1024 கோடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 20 மடங்கு 22 மடங்கு அதிகமாக இருக்குது. அதே போல் அவங்களோட நெட் ப்ராஃபிட் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, ஸோ 2019 9 கோடி, அடுத்து 6 கோடி, அடுத்து 22 கோடி, அடுத்து 43, அடுத்து 110, இப்போ 2024 162 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த கேபிடி க்ரீன் எனர்ஜியோட ரிசர்வ்ஸ் பார்த்தோம்னா ஸோ 775 கோடி இருக்குது. ஸோ இவங்களோட பாரோவிங்ஸ் அதாவது கடன் வந்து 1036 கோடி இருக்குது. ஸோ ஒரு 12,500 கோடி இருக்கிற ஒரு ஸ்டாக்கோட பாரோவிங்ஸ் வந்து 1000 கோடி அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ இன்னொன்று அவங்களுக்கு ரிசர்வும் கூட பார்த்திங்கன்னா 775 கோடி இருக்குது ஆக மொத்தம். ஸோ இவங்களோட மொத்த பாரோவிங்ஸ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 கோடி தான். ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பை இந்த ஸ்டாக்குக்கு ஏற்படுத்தாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்துருவோம். ஓகே, ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ 2024 மார்ச்சில் 5.60%. அதே இது ஜூன் 2024 ஸோ போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.05% வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐ வந்து பார்த்திங்கன்னா 0.63%லேருந்து 0.33% குறைச்சிருக்காங்க. ஒரு 3.3% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கிட்ட 40% இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர்கிட்ட பார்த்தோம்னா 53.9% இருக்குது. ஓகே, ப்ரொமோட்டர்கிட்ட ஹோல்டிங்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ என்ன கேட்டால் ஃப்ளெச் பண்ணது ஒன்று மட்டும்தான் இந்த ஸ்டாக்கோட மைனஸ். ஸோ அதை விட ப்ளஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும். நம்ம இப்போ கேபி க்ரீன் எனர்ஜியோட டெக்னிக்கல் பார்ப்போம். ஸோ எப்போ நம்ம என்ட்ரி ஆகலாம், இன்னொன்று இது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ரிட்டர்ன் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இந்த சார்ட்டில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸோ கேபி க்ரீன் எனர்ஜி 2021 ஜூலை 2021 தான் ஐபிஓ. ஸோ 2021 ஜான்வரி வரைக்கும் கிட்டத்தட்ட அதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 22 ரூபாயிலிருந்து 52 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கரெக்டாக 100% ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்லேயே. நெக்ஸ்ட்டு 2022 ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும் 2022 அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 53 ரூபா.
ஸோ 53 ரூபாயிலிருந்து கரெக்டாக அது 158 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம்னா தெரியும் 158 ரூபா வரைக்கும் போயிருக்கு, கிட்டத்தட்ட 200% போயிருக்கு. ஸோ 2023 கரெக்டாக 159 பாருங்கள். ஸோ 163 498 வரைக்கும் போயிருக்கு, கிட்டத்தட்ட 300% நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ 2024 உங்களுக்கு பாருங்கள். ஸோ 2024 498 1052 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 100%. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இது வரைக்குமே இந்த ஸ்டாக்ஸ் வந்து மல்டி பேக்கராக தான் இருந்திருக்கு. இதுக்கு மேலேயும் இந்த ஸ்டாக்ஸ் மேலே போகுன்றது நம்ம உறுதியாக நம்பலாம். சரி, நான் உங்களுக்கு இப்போ மந்த்லி சார்ட் தான் காட்டினேன். இப்போ டெய்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நம்ம இந்த சார்ட்டில் இப்போ பார்த்துடலாம். அதாவது ஃப்ரைடே வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 5% டவுன் ஆகிருக்கு. ஸோ இது கரெக்டாக மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா இதோட எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ரீவியஸ் லோ 947 ரூபாயில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதையும் உடச்சிச்சு அப்படின்னா 840 ரூபா வரைக்கும் வரும். இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு நல்ல ஸ்டாக் இதுக்கும் கீழேயும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கரெக்டாக இப்போ 1052 ரூபாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.